ஆனா காலம் எங்களை பிரிச்சு தனித்தனியா வச்சிருச்சுன்னு அழுதுகிட்டே இருந்தேன். அப்பவே என் மனசுல தோணிடுச்சுப்பா, என் அண்ணனையும் அவங்க பொண்ணுங்களையும் பார்க்கணும்னு. மாப்பிள்ள சும்மா இருக்க கூடாதா? போன்ல பேசி ஃபீலிங்க கிளப்பி விட்டான். நீங்க உடனே கிளம்பி வந்துட்டீங்க, அதானமா? ஆமா, மனசுக்குள்ள இருந்த ஏக்கத்தை அவன் சொன்ன விஷயம் கலறி விட்டுருச்சுப்பா. என் அண்ணன் பொண்ணு பேசினது வேற என் காதுல விழுந்துருச்சா, எனக்கு அங்க இருப்பே கொள்ளல. அதான் சட்டுன்னு கிளம்பி வந்துட்டேன். இவ்ளோ பாசத்தை எப்படிமா இத்தனை நாள் அடக்கி வச்சிருந்தீங்க? பொண்ணுங்க நாங்க அப்படிதான் ராஜா, மத்தவங்களுக்காக தான் யோசிப்போம், எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுப்போம். என் அண்ணன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அவன் ஒரு ராட்சசிய கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். நம்மளால எதுக்கு சங்கடம்னு நினைச்சுதான் இத்தனை நாளா பொறுமையா இருந்தேன். ஆனா எதுக்கும் நேரம் வரணும் இல்லடா. இப்போ நான் என் அண்ணனையும் பொண்ணுங்களையும் பார்க்கணும்னு நேரம் வந்துருச்சுன்னு எனக்கு தோணுச்சு. சரிம்மா, ஃபீல் பண்ணாதீங்க. டேய் இந்தா போன், கார்த்திக்கு கால் பண்ணு. வேணானா விடவா போறீங்க? பண்ணு. ரிங்கு போகுது. பேசு. ஹலோ மா, சொல்லுங்கம்மா. மாப்பிள்ள, நான் ராஜா பேசுறேன். டேய், நீ என்னடா அம்மா போன்ல இருந்து பேசுற? அம்மா தான் மாப்பிள்ள போன் பண்ண சொன்னாங்க. இரு, நீ அம்மா கிட்டே பேசு. இந்தாங்கம்மா. கார்த்தி, மா, நல்லா இருக்கீங்களாம்மா? நான் நல்லா இருக்கேன்பா. ஆனா ஒரே ஒரு குறை. என்ன குறைமா? வேற என்ன, உன்னை பார்க்காததான் ஒரே ஒரு குறை. உன்னை பார்க்கணும் போல இருக்குப்பா. எனக்கும் உங்களை பார்க்கணும் போலதாம்மா இருக்கு. ஒரு வாரம் பொறுத்துக்கோங்க, நானே இங்க வரேன். என்னது, ஒரு வாரமா? அவ்வளவு நாள்லாம் என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியாதுப்பா. அண்ணனையும் அண்ணன் பொண்ணுங்களையும் பார்க்கணும்னு கிளம்பி வந்துட்டு இப்படி ஒரேடிய டயலாக மாத்தி பேசுறாங்களே. மா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நான் வரேம்மா. இல்லப்பா, இன்னும் 1 மணி நேரத்துல நான் உன்னை பார்க்கணும். மா, 1 மணி நேரத்துல எப்படிமா பார்க்க முடியும்? நான் உன்னை நேர்ல பார்க்கணும், உன்னை பார்த்தே ஆகணும். மா, ஏமா இப்படி சின்ன புள்ள மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? நான் எப்படிமா உடனே ஊருக்கு வர முடியும்? நீ வர வேண்டாப்பா, நான் வந்துட்டேன். நீங்க வந்துட்டீங்களா? எங்க வந்துட்டீங்க? இந்த ஊருக்கு தான், நீ இருக்கிற அதே கிராமத்துல. இப்ப என்னம்மா சொல்றீங்க? ஆமா. ஒருவேளை அவனோட லவர் காலா இருக்குமோ? எப்ப பாரு கடுகடுன்னு டெரர் லுக் விடுறான். இவனை எவன் லவ் பண்ணுவா? ஏன்கா இந்த மாதிரி எல்லாம் பேசுற? அவர் எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காரு. லவ்வர் காலா இருக்காது, எவனாவது லோன் கொடுத்தவன் கால் பண்ணிருப்பான். அதான் அவன் தனியா போயிருக்கான். நீங்க 2 பேரும் ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ? ஒருத்தரை பத்தி நல்ல விதமா கமெண்ட் பண்ணவே மாட்டீங்களா? ஏய், நீ என்ன அவனுக்கு வக்காலத்தா? அமைதியா இரு. மா, சொல்லுங்கம்மா. ஏன்பா போன் எடுக்க இவ்ளோ நேரம் ஆச்சு? இல்ல, நான் கார் ஓட்டிட்டு இருந்தேம்மா. கார்த்தி, நான் சொன்ன நேரம் முடிய இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. மா, நீங்க ஏம்மா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்க? நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணலன்னா நீ போனை போட்டு ஏதாவது சமாதானம் சொல்லுவ. அதுக்கு தான் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சேன். சரி, என் அண்ணன் பொண்ணுங்களை கூட்டிட்டு வரியா இல்லையா? கூட்டிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா, சீக்கிரம் வாங்க. எனக்கு உடனே அவங்கள பார்க்கணும் போல இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கோயிலுக்கு வந்துருவோமா? கார்த்தி, நீ வந்ததும் அவங்களுக்கு நான் தான் உன் அம்மான்னு என்ன அறிமுகப்படுத்தி வைக்கிறியா? மா, என்னம்மா பேசுறீங்க? நீங்க யாருன்னு தெரிஞ்சா எனக்கு தான்மா பிரச்சனையாகும். நான் தானம்மா மாட்டிப்பேன். சரிப்பா, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீ சீக்கிரமா வந்து சேரு. என்ன பண்ணலாம்? அம்மா, சரியா இருக்குமா? என்னம்மா, மாப்பிள்ளை ஏதோ போன்ல சொன்னா நீங்களும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. என்னம்மா பண்ண போறீங்க? நான் யாருன்னு தெரிஞ்சா கார்த்தி இங்க மாட்டிப்பானோன்னு ஃபீல் பண்றான். நான் என் அடையாளத்தையே மாத்திக்கிறேன். என்னம்மா சொல்றீங்க? வேற வழி இல்லடா, அவனுக்காக நான் மாத்திக்கிட்டு தான் ஆகணும். என்ன பண்ணலாம்?
வா. அம்மா ஏறுங்க. ஏய் இவன் எங்கடா எல்லா பொண்ணையும் கூட்டிட்டு போறான்? கிருஷ்ணன் கோபியில கூட்டு போற மாதிரி குரூப்பா எல்லாம் பொண்ணையும் கூட்டு கிளம்பிட்டான். இதெல்லாம் மனசுல வச்சுதான் உங்ககிட்ட வேலைக்கு வராம அங்க போய் சேர்ந்துட்டான்ல. இல்லப்பா சும்மா சும்மா தமாஷ் தான்ப்பா சொன்னேன். அங்க தமாஷ் கவனி. டேய் இந்த பையன் யார் என்னன்னு தெரிஞ்சுக்க. இது நம்ம கிடைச்ச நல்ல சான்ஸ். இந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு போலாம். உட்காரு. சரி போலாமா, கிளம்பு. உட்காண்டியா? என்ன பாருடாங்கறல்ல. யாரு இவங்க? டேய் திரும்பி பாருங்கறல்ல. நான் தாண்டா அபிராமி, உன் ஃப்ரெண்டு கார்த்தியோட அம்மா. ஐயோ அம்மா, என்னம்மா கோலம் இது? என்ன கோலம் இது? டேய் நான் இப்போ ஏழை மாதிரி வந்திருக்கேன்டா. ஆனா அம்மா பரவாயில்லம்மா, ஒரே நிமிஷத்துல எட்டப்ப மாத்தி ஏழையாவே ஆயிட்டீங்களே. ஆமா, இத்தனை வருஷம் பார்க்காத உங்க அண்ணன் பொண்ணுங்களுக்காக இந்த மாதிரி எல்லாம் வேஷம் போட்டிருக்கீங்களே, உங்களை நினைச்ச எனக்கு பெருமையா இருக்குமா. விடு ராஜா, இதுவும் ஒரு ஜாலி தாண்டா. இன்னும் கொஞ்ச நேரத்துல கார்த்தி என் மருமக பொண்ணுங்களோட வந்துருவான்.